அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பொன்முடியின் மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி தீர்ப்பு அளித்த நீதிபதி கதறி அழுத பொன்முடி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பணம் மேற்கொண்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 3-4 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை கதற விட்டாங்க இல்லையா. அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவருடைய வழக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கில் அதிரடியாக மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கைது செய்யணும், அவருடைய வழக்கு மறுஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தாமாக முன் இவருடைய வழக்கு எடுத்திருக்க நிலையில் தான் அமைச்சர் பொன்முடிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா செம்மண் குவாரி வழக்கெல்லாம் சிக்கியிருந்தார் இல்லையா. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே அவருடைய வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. மீண்டும் 2002 மீது ஒரு வழக்கு போட்டுருந்தாங்க இல்லையா. 1996 2001 திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகள் தான் பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு வழக்கு பதிவு செஞ்சிருந்து. இந்த வழக்கை முறைகேடாக பயன்படுத்தி 1.36 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகள் தான் இப்போது பொன்முடி அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. இந்த வழக்கை தாமாக முன் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பாருக்கலாம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் தான் இவர் பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த விசாரணையை எதிர்த்து மேல்முறையீட்டு பார்த்திங்கன்னா இருந்த நிலையில் தான் இவருடைய வழக்கில் இறுதி தீர்ப்பாக பார்த்திங்கன்னா 2 வாரங்கள் ஒத்தி வச்சிருக்க நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை தொடர்ந்து பொன்முடி அவர்களும் ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியாக தான் இருக்கார் இல்லையா. இதனால் பார்த்திங்கன்னா திமுகவுடைய 2 அமைச்சர்களும் இதுமாரி புழல் சிறையில் அடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையிலிருந்து 1 வருட காலமாக இருந்து வரல இல்லையா. இதே நிலைமை தான் பொன்முடி அவர்களுக்கும் சிக்கியிருக்காரு. இந்த நிலை ஏற்கனவே செம்மண் குவாரி வழக்கில் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி இவருடைய மகன் அனைவருமே சிக்கியிருக்கும் நிலையில் தான் மீண்டும் இவருடைய வழக்கு பார்த்திங்கன்னா மறுஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பொன்முடிய வழக்கில் அதிரடியாக இறுதி தீர்ப்பாக வழங்க போகிறதாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலூர் நீதிமன்றத்தில் இவருடைய வழக்கு தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க இல்லையா. இந்த வழக்கை தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தாமாக முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சம்பவம் திமுகவை பெரும் அதிர்ச்சி வைத்திருக்க ஒரு சம்பவமாக மாறி இருக்குது. இதனால் திமுகவை சார்ந்த அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா சில அமைச்சர்கள் அனைவருமே சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் அனைவருக்குமே தாமாக முன் அனைத்து விசாரணையும் மறுஆய்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுக்கிறதாக செய்திகளும் வெளியாகிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.